வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 300 மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே லேட்டஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பேட்டர்னோடது. நம்ம இது வந்து ஒரு 15 பார்ட்டாக நம்ம இந்த வீடியோஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். டெய்லி நைட்டு வந்து ஒரு 8 to 8:30 உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வந்துடும். சரியா? ஸோ மொத்தம் 15 பார்ட்டில் ஒரு பார்ட்டில் 20 கொஷின்ஸ் வச்சு மொத்தம் 300 கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சிஜிடி 2026க்கு இந்த 300 கொஷின்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் மாடல் வந்து ரிப்பீட் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி இதை ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஒரு சூப்பரான கொஷின்ஸாக இது இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு 15 நாளுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் டேட் வந்து போட்டுருவாங்க. உங்களுக்கு யாருக்காவது ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் இயரே நம்ம பண்ணது தான். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயரோட ரிசல்ட்டு. நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். நாங்கள் ரிட்டன்லேயும் 100% கொடுத்துருந்தோம், ஃபிசிக்கல்லையும் 100% கொடுத்துருந்தோம். எங்ககிட்ட பண்ண ஃபிசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. இங்கே படிச்சுட்டு நான் வீட்டில் போய் ஃபிசிக்கல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸாக என்ன பண்ணாங்கன்னா ஃபெயில் ஆனாங்க. ஏன்னா சார் வந்து ரொம்ப சூப்பரான சார். பொறுமையாக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஒன்லி 50 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த நம்பரில் கால் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ப்ரீ புக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். 12 பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 12 பேரில் 6 சிஎஸ்எஃப் அப்படின்னா எங்களோட ரிட்டன் எக்ஸாம் கோச்சிங் எந்த லெவலில் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த அசாம் ரைஃபிள்ஸ் கொடுத்த பையனுக்கு சிஎஸ்எஃப் நிச்சயமாக கிடச்சிருக்கும். ஆனால் அவன் வந்து ஆர்மி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால அவனுக்கு என்ன பண்ணால் அசாம் ரைஃபிள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்தான். அதே மாதிரி இந்த ஐடிபிபி பையனுக்கும் அதே மாதிரி தான். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தரமான கிளாஸஸ் அண்ட் ஃபிசிக்கல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? If the cost price of a camera is 75% of its selling price, then what is the profit percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கேமராவின் அடக்க விலை அதன் விற்பனை விலையில் 75% என்றால் லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுருக்கலாம். சரியா? இந்த செல்லிங் ப்ரைஸில் தான் 75% வந்து என்னது, காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 100ல் 75% எவ்வளோ ரூபா? 75 ரூபா. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ கேமரா இஸ் 75% ஆஃப் இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ். சரியா? அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸில் 75% இருக்கணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கலாம், 100 ரூபா தானே எடுப்போம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். இந்த 100 ரூபாயில் 75% வந்து என்னது, காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 75 ரூபாங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ எவ்வளோ லாபம்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன். 75 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 100 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ லாபம் எவ்வளோ ரூபா? 25 ரூபா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. நான் கிளாஸில் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு? 25 ரூபா. ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ ரூபா? 75 ரூபா. இன்ட்டு என்னது, 100. அதான் ஒரிஜினல் வேல்யூங்கிறது இந்த 75ல் இருந்தால் 100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதான் ஒரிஜினல் வேல்யூ. சரியா? அப்போ ரெண்டுக்கான வித்தியாசம் 25 ரூபா நான் போட்டிருக்கேன். அப்போ ஒரு 25 25, 3 25 75. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 100/3ன்னு கிடைக்கும். 100/3னா நீங்கள் மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? 33 1/3ன்னு எழுதுவீங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2 cube இன்ட்டு 9 ஸ்கொயர் இன்ட்டு 13. ஸோ இந்த மாதிரி ஒரு இது எல்சிஎம்மில் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஒரு ஆர்டரில் நீங்கள் எழுதுங்க. சரியாப்பா? அப்போது இது வந்து நமக்கு 2 cube கொடுத்துருக்காங்க, அடுத்தது 9 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அடுத்தது 13 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது நான் எழுதியிருக்கேன். ரெண்டாவது இது பாருங்களேன். ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 ஸ்கொயர். அப்போ இந்த 2க்கு நேரம் எழுதுங்க. சரியா? 2 ஸ்கொயர். இங்கே 9 பற்றி கொடுக்கல. சரியா? 13 என்ன கொடுத்துருக்காங்க? 13 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ட்ரா ஒரு 19 ஒன்று கொடுத்துருக்காங்க. எது கொடுக்கல அதில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. மீதியை கரெக்டாக அந்த நம்பருக்கு நேரம் எழுதுங்க. சரியா? அதே மாதிரி மூணாவது இதை பாருங்களேன். மூணாவது இது. சரியா? மூணாவது 2 கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 9 க்யூப்னு கொடுத்துருக்காங்க. 13 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி 19 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எது கொடுக்கல, இந்த 2 பற்றி கொடுக்கல. சரியா? அப்போ எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ எல்சிஎம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா டேர்மே எடுப்போம். எல்சிஎம்னாலே ஆல் டேர்ம். எல்சிஎம் அப்படின்னாலே வந்து என்னது, ஆல் டேர்ம். ஆல் டேர்ம் எடுத்துகிட்டு அதோட பிக்கஸ்ட் பவர் எடுக்கணும். அதோட பிக்கஸ்ட் பவர் நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம். சரியா? இதே இது ஹஸ்எஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லா டைமும் எடுக்க மாட்டோம். எல்லா டைம், அதாவது 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து 3க்குமே அந்த டைம் வந்து என்ன இருக்கணும், பொதுவாக இருக்கணும். சரியா? அதே மாதிரி லோயஸ்ட் பவர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹஸ்எஃபாக சூஸ் பண்ணுவோம். லோயஸ்ட் பவர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹஸ்எஃபாக சூஸ் பண்ணுவோம். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் கேட்டால் எல்லா டைமும் எடுப்போம். அப்போ 2 கியூப் 2 ஸ்கொயர், 2ல் லோயஸ்ட் பவர் வந்து 2 ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் 9 கியூப். சாரி, நம்ம வந்து லோயஸ்ட் பவர் எடுக்கக்கூடாது, கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 கியூப். எல்சிஎம்னாலே கிரேட்டஸ்ட் பவர். சரியா? அப்போ 9 ஸ்கொயர் 9 கியூப் எது பெருசு, 9 கியூப் வந்து பெருசு. அதே மாதிரி 13 ஸ்கொயர், திரும்பவும் என்ன இருக்குது, ஒரு 13 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதில் எது பெருசு, 13 ஸ்கொயர் பெருசு. இதில் எது பெருசு, 19 ஸ்கொயர் பெருசு. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் பார்ப்போம். 2 கியூபு 9 கியூபு 13 ஸ்கொயர் 19 ஸ்கொயர். அப்போ நமக்கு எது ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் சி வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? In what proportion should rice costing 8.30 per kg be mixed with rice costing 5.30 per kg so that the final mixture cost rupees 6.30 per kg? மிக்சர் அண்ட் அலிகேஷனில் கேட்டிருக்காங்க. அதாவது 1 கிலோவுக்கு 8 ரூபா 30 பைசா விலையுள்ள அரிசியை 5.30 விலையுள்ள அரிசியுடன் எந்த விகிதத்தில் கலக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதோட இறுதி கலவை எவ்வளோ வருமா, 6 ரூபா 30 பைசா வருமா. அப்போது 8 ரூபா 30 பைசா உள்ள ஒரு அரிசி, 5 ரூபா 30 பைசா உள்ள அரிசி. ஸோ மீன் வந்து நம்ம இங்கே தானே போடுவோம், ரெண்டுத்தையும் கலந்து அது எவ்வளோ கிடைக்குது, 6.30 ரூபா கிடைக்குது. அப்போ மீன் ப்ரொப்போர்ஷன் என்ன பண்ணுவோம், இதிலேருந்து இது என்ன பண்ணுவோம், கழித்து இந்த இடத்துல போடுவோம். கரெக்டாக? அப்போ 8.30 6.30 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அதேமாதிரி இதிலேருந்து கழித்து என்ன பண்ணுவோம், இங்கே போடுவோம். சரியா? 6.30 5.30 கழிச்சு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ ரேஷியோ என்ன இருக்கும், 1 மடங்கு 2 மடங்கு இருக்கும். அப்போ 1:2 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A sum of money doubles in 4 years at compound interest. In how many years will the sum become 8 times at the same rate of interest சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டு வட்டியில் ஒரு தொகை 4 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. அதே வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 8 மடங்காக மாறும் அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் 4 இயர்ஸ். டபுள்ஸ்னால் 2 மடங்கு வந்து 4 வருஷத்தில் மாறுமா. சரியா? அப்படின்னா 8 மடங்கு வந்து எத்தனை வருஷத்தில் மாறுதான் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 8 இந்த 2ஓட பவரில் எழுதுவோம். அப்போ 2ஓட பவரில் எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கியூப்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பவர் வேல்யூவும் இந்த வருஷத்தை என்ன பண்ணிடுவோம், மல்டிப்ளை பண்ணிடுவோம். இந்த பவர் வேல்யூவும் இந்த வருஷத்தை என்ன பண்ணிடுவோம், மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ 3 × 4 நமக்கு என்ன கிடைக்கும், 12 இயர். அப்போ அது 8 மடங்கு மாறுறது எத்தனை வருஷம் ஆகும், 12 வருஷம் ஆகும். நான் கிளாஸஸ்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடல் கொஸ்டின்ஸ் தான். நம்மளோட மாடல் கொஸ்டின்ஸை நல்லா படிங்க, கண்டிப்பாக மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். A pipe can fill a tank, சரியா, in 36 minutes and another pipe can fill it in 48 minutes. But a third pipe can empty it in 18 minutes. The first 2 pipes are initially kept open for 16 minutes and then the third pipe is also open. How much time will it take to empty the tank? சரியா? ஸோ ஒரு குழாய் வந்து ஒரு தண்ணீர் தொட்டியை 36 நிமிஷத்தில் நிரப்புதான். இன்னொரு குழாய் வந்து அதை 48 நிமிஷத்தில் நிரப்புதான். மூணாவது குழாய் அதை 18 நிமிஷத்தில் காலியாக்குதான். முதல் 2 குழாய்களும் முதல்ல ஒரு 16 நிமிஷத்தை என்ன பண்ணியிருக்காங்க, திறந்து வச்சுருக்காங்க. சரியா? அப்படின்னா 3வது குழாயும் திறக்கப்படும். அதுக்கப்புறம் தான் 3வது குழாய் திறக்கிறாங்க. அப்போ தொட்டியை காலி செய்ய எவ்வளோ நேரம் ஆகும் கேட்குறாங்க. முதல்ல டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். எதுக்கெலாம் எல்சிஎம் எடுப்போம், 36 நிமிஷம் இது ஃபில் பண்ணுது. அடுத்தது 48 நிமிஷம் இதுவும் ஃபில் பண்ணுது. அடுத்தது 18 நிமிஷம் இது வந்து எம்டி பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் எடுப்போம். சரியா? அப்போது 36 48 18
ஸோ எல்சிஎம் நம்ம போட்டோம் அப்படின்னா 4ஆல் போட்டோம் அப்படின்னா 9 நாங்கள் 36, 1 நாள் 4, 2 நாள் 8, ஸோ 18 போட முடியாது. 3ஆல் போட்டுக்கோங்க. 3 9, 4 12, 6 18. திரும்ப 3ஆல் போட்டிங்கன்னா 1 3 4, 2 6. திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா 1 2 1. அப்போ 4 12, 12 36, 36 72, 72 144. அப்போ எல்சிஎம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 144 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ 36 இன்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு டோட்டல் ஒரு கண்டுபிடிப்போம்ல. அப்போது ஒன் டே ஒரு கண்டுபிடிக்கணும். அந்த 36 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் அந்த எல்சிஎம் 144 கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ 4 மல்டிப்ளை பண்ணால் 144 கிடைக்கும். 48னா 3 மல்டிப்ளை பண்ணால் 144 கிடைக்கும். 18 அப்படின்னா 8 மல்டிப்ளை பண்ணால் 144 கிடைக்கும். ஸோ ஒன் டே ஒரு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த 2 பைப்பும் இந்த டேங்கை 7 லிட்டர் ஃபில் ஆச்சு அப்படின்னா, 2 பைப்பும் சேர்ந்து 7 லிட்டர் ஃபில் ஆச்சு அப்படின்னா, இந்த பைப் வந்து என்ன பண்ணும்? எம்டி பண்ணிடும். 8 லிட்டர் எம்டி பண்ணிடும். அப்போ நமக்கு 1 மணி நேரத்துக்கு, அதாவது 1 நிமிஷத்துக்கு -1 லிட்டர் நமக்கு என்ன ஆகும்? காலி ஆகும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? த ஃபஸ்ட்டு 2 pipes ஆர் இனிஷியலி கெப்ட் ஓப்பன் ஃபார் 16 minutes. மொதல் 2 பைப்பு மட்டும் நம்ம டேங்க் இருக்குது அப்படின்னா, மொதல் 2 பைப்பு மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஒரு 16 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி விட்டுறாங்கப்பா. அப்போது 4 3 7, ஒரு நிமிஷத்துக்கு 7 லிட்டர் ஃபில் ஆகுது அப்படின்னா 16 × 7, 6 7 42, 2 மீத 4, 1 7 4 11, 112 லிட்டர் ஃபில் ஆக்கி அது வச்சுருக்கு. சரியா? முதல்ல 112 லிட்டரு இந்த 16 நிமிஷத்தில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். 3ஆவது பைப்பும் திறந்து விட்டாங்க அப்படின்னா, முதல்ல 7 லிட்டர் ஃபில் ஆகிட்டே இருக்கா, அது 3ஆவது பைப்பும் திறந்து விட்டாங்கன்னா அது 8 லிட்டர் எம்டி பண்ணி விட்ரும். அப்போ 7 லிட்டர் ஃபில் ஆகும், 8 லிட்டர் ஃபில் ஆகும், எம்டி ஆகும். அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் என்ன ஆகிட்டே இருக்கும்? காலி ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்மகிட்ட இப்போ தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குது? 16 நிமிஷத்தில் 112 லிட்டர் தண்ணி வந்து ஃபில் ஆகிருக்கு. கரெக்டாக? ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் ஃபில் ஆச்சு அப்படின்னா, இந்த 112 லிட்டர் எம்டி ஆகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும்? 112 நிமிஷம் ஆகும். சரி, அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த டைம் அண்ட் ஒர்க் தெரிஞ்சாலே இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கான்செப்டில் மட்டும் என்ன பண்ணுங்கள்? ரொம்ப தெளிவாக இருங்க, ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The population of a town increases by 8% every year. If the present population is 45,000, what will be its population after 2 years? சரியா? present population 45,000. சரியா? அப்போ 2 வருஷம் கழித்து பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 8% கூடுதான். அப்போ முதல்ல ஒரு 8% கூட்டிக்கோங்க இதில். அப்போ நமக்கு தெரியும் 10% ஒரு 0 கட் பண்ணால் போதும், 4500. சரியா? 10% நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2% கழிச்சிருந்தேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 8% கிடைக்கும். அப்போ 10% தான் 4500. அப்போ 2%னா 1%னா 450. அப்போ 2%னா 900. அப்போ இதுலேருந்து 900 கழிச்சிருக்கேன். இப்போ 0 0, 45லேருந்து 9 கழிச்சிங்கன்னா 36. கரெக்டாக? அப்போ 3600 பேர் கூடியிருப்பாங்க. அப்போ 45,000லேருந்து 3600 கூட்டிக்கோங்க. அப்போ நம்ம எவ்வளோ இருக்கோம்? 48,600. இது வந்து மொதல் வருஷம் முடிவில். 2வது வருஷத்துல அதே மாதிரி 8% கூடிடும். இதே மாதிரி சால்வ் பண்ணால் போதும். சரியா? அப்போது 10% நமக்கு எவ்வளோ இருக்கும்? 4860. 2% என்ன இருக்கும்? 486, 2%. அப்போ 480 480 960, 960 972. சரியா? அப்போ 972 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 8, 15 7 கழிச்சா 8, திரும்பவும் 17லேருந்து 9 கழிச்சோம்னா 8 தான் கிடைக்கும். சரியா? 3888 கிடைக்கும். அப்போ இது கூட 3888 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆட் ஆகிருப்பாங்க. அப்போ 8 8 8 6 14க்கு 4, மீதம் 1. அப்போ 488 லாஸ்ட்டில் முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்படி தானே? அப்போ 52,488 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரி, எப்போதுமே நம்ம ஆப்ஷனை பார்த்துட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக போடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே ஆப்ஷனை பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். when 28735429 is divided by 9, find the remainder without doing the actual division. சரியா? அதை 9ஆல் வகுத்து அப்படின்னா எவ்வளோ மீதி வரும் கேட்குறாங்க. ஸோ 9ஓட டிவிசிபிள் ரூல் வந்து என்ன அப்படின்னா, சம் ஆஃப் டிஜிட்ஸு
டிவிசிபிள் பை 9. கரெக்டாக? அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிங்க. அப்போ 8 2 10, 7 3 10 20, 5 4 9 29, 31 9 40. அப்போ சம் ஆஃப் டிஜிட் எவ்வளவு? 40. அப்போ 48/9 போட்டோம் அப்படின்னா 4 9 வரைக்கும் 36 வரும். மீதி எவ்வளோ கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்கும்? 4ன்னு இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12 years ago, the ratio of the ages of Anil and Baisu was 5:12. 8 years from now, the ratio of their ages will be 10:17. What is the ratio of the present ages of Anil and Baisu? 12 ஆண்டுகளுக்கு முன்பு அனில் மற்றும் பைஜுவின் வயது விகிதம் 5:12 இருந்தது. இப்போதிலிருந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 10:17 இருக்கும். அடுத்தது அனீஸ் மற்றும் பிசுவின் தற்போதைய வயது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? 12 வருஷத்துக்கு முன்னாடி 5:12. சரியா? இப்போ தற்போதைய வயசு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதான் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் வந்து என்ன பண்ணுவோம்? 12 கூட்டுவோம். 5 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த பெர்சன்டேஜ் வரணும்னா 12 வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். கொஸ்டினை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் 8. இந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ எப்படி மாறுதான்? 10:17ன்னு மாறுதான். அப்போ 12 8 நீங்கள் இதுலேருந்து கம்பேர் பண்ணுங்கள். இந்த 5 12லேருந்து கம்பேர் பண்ணுங்கள். இந்த 10 17 வரை எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ 12 8 ஒரு 20 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆகுது. இதில் 5 மடங்குங்கிறது எத்தனை மடங்காக இருக்குது? 10 மடங்காக இருக்குது. 5 மடங்குது எத்தனை மடங்காக இருக்குது? 10 மடங்காக இருக்குது. 12 மடங்குது 17 மடங்காக இருக்குது. அப்போது 5 மடங்கு நமக்கு என்ன ஆயிருக்கு? கூடியிருக்கு. 5 மடங்கு கூடியிருக்கு. அதே மாதிரி 20 வருஷம் நமக்கு கூடியிருக்கு. அப்போது நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5 மடங்கு தான் 20 வருஷம். அப்போ ஒரு மடங்கு நமக்கு எவ்வளவு? 4 வருஷம். சரியா? அப்போ இவங்களோட வயசு 5 மடங்கு தானே. அப்போ 5 × 4 நமக்கு எவ்வளோ இருக்கும்? 20 வயசு இருக்கும். இவங்களோட வயசு 12 மடங்கு தானே. அப்போ 12 × 4 எவ்வளோ இருக்கும்? 48 வயசு இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரெசன்டேஜோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட வயசு 20. அப்போ ப்ரெசன்டேஜ்னால் ஒரு 12 வயசு கூடி இருக்குமா? எவ்வளோ இருக்கும்? 32. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் 48. அப்போ ப்ரெசன்டேஜ்னால் ஒரு 12 வயசு கூடி இருக்குமா? அப்போ எவ்வளோ இருக்கும்? 60. ஸோ ரெண்டுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோன்னா என்னாங்க 32, 1 நாள் 4, 5 நாள் 20. அப்போ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்? 8:15 இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் அட் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 20% அண்ட் 25% அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபார்மாவே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? என்ன ஃபார்மா யூஸ் பண்ணுவீங்க? a + b - ab/100. அப்போ a வந்து 20, b வந்து 25 - 20 × 25/100. ஒரு 25 25, 4 25 100. 1 நாள் 4, 5 நாள் 20. அப்போ 20 25 45 தானே. 45 - 5 எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு இருக்கும்? 40% நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஷார்ட்கட் ஃபார்மா யூஸ் பண்ணாலே போதும், போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If 40 workers in a company can make 50 bags in 4 days, then how many bags will 24 workers make in 8 days சொல்லி கேட்டிருக்காங்க. 40 ஒர்க்கர்ஸ். இந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபார்மா யூஸ் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போது m1d1/w1 = m2d2/w2. கரெக்டாக? அப்போ m1 வந்து 40 ஒர்க்கர்ஸ், டே 1 வந்து 4 days, ஒர்க் 1 வந்து 50 bags. அதே மாதிரி m2 வந்து 24 ஒர்க்கர்ஸ், டே 2 வந்து 8 days. எவ்வளோ பேக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணலாமா? 1 நாள் 4, 6 நாள் 24, 1 8 5 8 40. அதே மாதிரி 1 5 5 10 5 50. அப்போ 10 × 6 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 60ன்னு கிடைக்கும். ஸோ எவ்வளோ பேக் வந்து அவங்க மேக் பண்ணுவாங்க? 60 பேக் வந்து என்ன பண்ணுவாங்க? மேக் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங். சரியா? ஒரு தரமான ஃப்ரீங்கிறதுக்காண்டி அசால்ட்டாக நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும்.
ஸோ நிறைய கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்லி 50 சீட்ஸ் தான் இருக்கும், சரியா? ஏன்னா எங்கள் ஹாஸ்டலோட கெப்பாசிட்டி அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ தேவை இருக்கிறவங்க ப்ரீ புக் வந்து இந்த நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இது நம்ம லாஸ்ட் இயரோட நமக்கு ரிசல்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட வந்து லாஸ்ட் இயரில் 12 பேரில் 6 சிஎஸ்எஃப் கிடச்சிருக்காங்க, சரியா? ஸோ ஒரு சிஎஸ்எஃப் அப்படிங்கிறது இருக்குல்லே டாப் போஸ்ட்டு, கண்டிப்பாக ஒரு 95 மேலே இருந்தால் தான் கிடைக்கவே செஞ்சுருக்கோம். ஸோ ரிட்டன்லையும் சரி ஃபிசிக்கலையும் சரி ரொம்ப தரமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன தேவை இருக்கிறவங்க அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சா தைரியமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், சரியா? என் வீட்டில் உட்காந்து படித்தா கூட என்ன பண்ணலாம், எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிங்க. நிறைய டைம் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 இயர் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயரோட சேலரியும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க, சரியா? ஸோ யாருக்காவது தேவை இருந்தால் இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, கவனிங்க. A boat covers a distance of 55 km downstream in 5 hours, while it takes 11 hours to cover the same distance upstream. What is the speed of the boat? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீமில் 55 கிலோமீட்டர் போகுதான். அப்போ நமக்கு ஸ்பீடு கண்டுபிடிங்க, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, சரியா? அப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 55, டைம் எவ்வளவு, 5, சரி? அப்போ ஸ்பீடு எவ்வளோ இருக்கும், 11 இருக்கும். அதே மாதிரி அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, அதுக்கு ஃபார்முலா வந்து என்ன தான், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான். ஸோ டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 11 மணி நேரம். அப்போ நம்ம போட்டால் நம்ம எவ்வளோ கிடைக்கும், 5 கிடைக்கும், சரியா? நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட்னால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2. ஸோ அப்ஸ்ட்ரீம் எவ்வளவு, 11, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 5 டிவைட் பை 2. அப்போ 16 டிவைட் பை 2 நமக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைச்சிடும். ரொம்ப ஈஸி தான், அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம், சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 trains 110 meter 390 meter long are moving in the same direction, சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம ஸ்பீட் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம், சரியா? அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஹவு மச் டைம் வில் த ஃபாஸ்டர் ட்ரெயின் கம்மிங் ஃப்ரம் பிகைன் டேக் டு கம்ப்ளீட்லி ஓவர்டேக் அதர் ட்ரெயின். அதாவது 110 மீட்டர் மற்றும் 390 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் ஒரே திசையில் முறையே 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் மணி வேகத்தில் நகர்கின்றன. பின்னால் இருந்து வரும் வேகமான ரயில் மற்ற ரயிலை முழுமையாக கடந்து செல்ல எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? அப்போ 2 ட்ரெயின்ஸ் வந்து 110 மீட்டர் 390 மீட்டர். அப்போ 2 டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 500 மீட்டர். ஸ்பீடு எவ்வளவு, சேம்னா நம்ம என்ன பண்ணுவோம், கழிப்போம். அப்போ 120லேருந்து 130 கழிச்சா 10. கொஸ்டின் என்ன, டைம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. ஸோ இங்கே வந்து 10 கிலோமீட்டர் per hour இருக்குது, இங்கே 500 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த 500 மீட்டர் நம்ம என்ன பண்ணலாம், அரை கிலோமீட்டர்னு எடுக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக கிலோமீட்டரில் போட்டுருங்க. அப்போ 1/2 டிவைட் பை என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்போ இது மேலே போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1/20 ஹவர் கிடைக்கும். ஆனால் கொஸ்டினை கேட்டிருக்காங்க, நிமிடங்களில் கேட்டிருக்காங்க. அப்போ 1/20 ஹவர் எப்படி நம்ம நிமிஷமாக மாற்றோம் அப்படின்னா, இன்ட்டு என்ன போட்டுருவோம், 60 போடுவோம். 1 ஹவர்னா 60. அப்போ ஒரு 20 60, 3 20 60, சரியா? அப்போ 3 மினிட்டில் அது வந்து என்ன ஆகும், கிராஸ் ஆகி போகும், சரியா? ஸோ நான் ஆப்ஷன் என்ன இருக்கும், ஆப்ஷன் பின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A policeman chases a thief who is 150 meter ahead of him and they run at speeds of 6 km per hour and 5 km per hour respectively. What is the distance covered by the policeman to catch the thief? ஒரு காவலர் தனக்கு 150 மீட்டர் முன்னால் இருக்கும் ஒரு திருடனை துரத்துகிறார். அவர்கள் முறையே மணிக்கு 6 கிலோமீட்டர் மற்றும் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார்கள். திருடனை பிடிக்க காவலர் எவ்வளவு தூரம் கடக்கிறார் சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? இப்போ இது வந்து ஒரு போலீஸ்மேன் வச்சுக்கோங்க, சரியா? இது வந்து திருடன். இவங்க 2 பேருக்கு இடையில 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, சரியா? இவர் வந்து 6 கிலோமீட்டர் per hour ஓடுறாரு, இவர் வந்து 5 கிலோமீட்டர் per hour ஓடுறாரு, சரியா?
ஒரு பர்டிகுலர் டைமில் இவர் வந்து பிடிச்சிருவார் கரெக்டாக. அப்போ 2 பேரும் இவர் பிடிக்கிற டைம் 2 பேருமே ஓடின டைம் வந்து சேமாக தான் இருக்கும். கரெக்டாக தான், 2 பேருமே ஓடின டைம் சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். சரியா, என்ன யூஸ் பண்ணுவோம்? டைம் கான்ஸ்டன்ட். சரியா, அப்போ டைம் கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது டைம்னால என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தான். ஸோ இவரோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இவரோட டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து இதுக்குள்ள இதை விட 2 பேருக்கான இதில் எவ்வளோ இருக்கார்? 150 மீட்டர் வந்து லேகில் இருக்கிறார். சரியா, அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸு ப்ளஸ் வந்து என்ன பண்ணலாம்? 150 நம்ம எடுத்துக்கலாம். சரியா, டிவைட் பை ஸ்பீடு எவ்வளவு? 6. இவர் வந்து அந்த 2க்கான வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்கும்? எக்ஸு தான் இருக்கும். அப்போ எக்ஸு டிவைட் பை என்ன பண்ணிக்கலாம்? 5 வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும், நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். அப்போது 5x சீக்வல் டு 5 × 150 எவ்வளோ கிடைக்கும்? 750 சீக்வல் டு 6x. அப்போ இந்த 5x மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிரும்? 750 நமக்கு கிடச்சிரும். சரியா, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர் பை த போலீஸ்மேன்? அப்போ போலீஸ்மேனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? x + 150. சரியா, திருடன் வந்து எக்ஸ் போகிறான்னா போலீஸ்மேன் வந்து x + 150 போவான். அப்போ ப்ளஸ் 150 போட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கிடைக்கும்? 900 மீட்டர் கிடைக்கும். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 900 மீட்டர்னு இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The surface area of a cube is 17286 centimeter square. Find its volume. சரியா, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூப் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து என்னது? 6a². அது வந்து எவ்வளவு? 1728. அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 12 52 52 அப்படின்னா 8 48. திரும்ப ஒரு 4 தான் வரும், 8 48. அப்போ a² வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 288. ஸோ இந்த 288 நீங்கள் எல் டிவிஷன் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா 2 அப்படிங்க 1 2 4 2 8 4 2 8. திரும்ப போட்டிங்கன்னா 12 × 12 போட்டுடலாம். அப்போது a² வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 12 × 12 × 2 இருக்கும். ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 2 12க்கு பதிலாக ஒரு 12 வெளியில் எடுத்துருவோம். 12 × √2 போட்டுருவோம். கரெக்டாக, இது வந்து ஏயோட வேல்யூ. கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம். ஸோ வால்யூமுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? a³ தெரியும். அப்போது 12 × √2 நான் என்ன பண்ணுறேன்? க்யூப் பண்ணுறேன். அப்போ 12³ 12² 144 இன்ட்டு ஒரு 12 போட்டால் போதும். அப்போ 4 2 8 4 2 8 1 2 144 8 8 4 12க்கு 2 மீதம் 1 2 4 6 1 7 1728 கிடைக்கும். ஸோ 12 நான் க்யூப் பண்ணால் 1728 கிடைக்கும். இந்த 2 க்யூப் பண்ண அப்படின்னா √2 × √2 × √2 கரெக்டு தானே? அதில் 2 √2 தான் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2ன்னு ஆக்கிடலாம். 2 √2னா ஒரு 2 இன்ட்டு என்ன இருக்கும்? √2 இருக்கும். அப்போ இது அப்படி இங்கே போட்டிருங்க இன்ட்டு √2. அப்போ இது கூட 2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8 2 16 6 மீதம் 1 2 4 1 5 7 2 14 4 மீதம் 1 1 2 1 3. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 3 4 5 6 √2 இருக்கும். சரியா, ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம ஃபார்முலாஸ் வந்து மென்சுரேஷன் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தெளிவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம்? ஆன்சர் போட்டுடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If a sum of money 1875 becomes 2625 in 4 years, then how much will a sum of money 24,000 becomes in 9 years at simple interest at the same interest rate சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 1875 வந்து 2625 4 வருஷத்தில் மாறணும். அப்போ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எடுங்க முதல்ல. அப்போ 2625 1807 கழிச்சிடுங்க. 0 12 7 கழிச்சா 5 15 நீங்கள் 8 கழிக்கணும். சரி, அப்போ எவ்வளோ இருக்கும்? 750. அப்போது நம்ம SI = PNR/100 யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ அந்த SI வந்து 750 ரூபாயாம் வட்டி. P வந்து எவ்வளவு? 1875. N வந்து 4 வருஷம். R என்னன்னு தெரியாது. /100. இந்த R கண்டுபிடிச்சி தான் அதை இதில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த 24,000 அப்ளை பண்ண போகிறோம். சரியா, அப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க.
ஸோ 3 25 75 0. இதில் கேன்சல் பண்ணும்போது 7 25 175. அப்போ 180னா 125 கிடைக்கும். 5 25 125. சரியா? ஸோ நம்ம வந்து இதுங்க மல்டிப்ளை பண்ணும்போது 30 2 சீராயிரும். நமக்கு இங்கே என்ன இருக்கும் 75 இன்ட்டு 4 இன்ட்டு 6. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 நாள் 28 20 5 20 0. இந்த 75 கேன்சல் ஆயிரும். அப்போ 10% நம்ம என்ன இருக்கும் 6ன்னு இருக்கும். இந்த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த 24,000 பிரின்சிபலை மட்டும் வட்டிக்கு விட்டுறாங்க. அப்போ எஸ்ஐஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான். சரியா? பி வந்து 24,000, எண் வந்து 9 வருஷம், ஆர் வந்து 10%, டிவைட் பண்ண போட்டுருவீங்க 100 போட்டுருவீங்க. 2 0 என்ன ஆயிரும் கட்டாயிரும். அப்போ 24 இன்ட்டு 9 9 36 6 மீதம் 3 9 2 18 3 21. அப்போ 216 0 இன்னொரு 0. அப்போ வட்டி எவ்வளோ கிடைக்கும் 21,600 கிடைக்கும். ஆனால் கொஸ்டின் வந்து வட்டி கேட்கல, அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோவா மாறும் தான் கேட்குறாங்க. அப்போது நமக்கு வந்து எஸ்ஐ தான் 21,600. அமௌண்ட்னா என்ன அர்த்தம், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் வந்து 24,000, வட்டி வந்து 21,600. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 0 0 6 5 4 45,600 கிடைக்கும். ஸோ 45,600 தான் நமக்கான ஆன்சர். எஸ்ஐக்கான ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்காக இது போட்டால் நமக்கு தப்பாயிரும். அதனால் கொஸ்டினில் வந்து இன்ட்ரெஸ்ட்னு கேட்பாங்க. சரியா? அமௌண்ட் அப்படின்னா அமௌண்ட்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அதை தெளிவாக பார்த்து போடுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the average marks of 3 sections of class 9 consisting of 30, 45 and 50 students are 80, 75 and 90 respectively, then what are the average marks of all the students of a class சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் 30 45 50ன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் வந்து எவ்வளோனா 80 75 90ன்னு இருக்குது. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து நம்பர். சரியா? இது வந்து என்னது ஆவரேஜ். இஃப் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 3 செக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ். அப்போ நம்ம வந்து 3 இதுக்குமே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பரையும் ஆவரேஜும் நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மொத்த சம்மையும் கூட்டி நம்ம என்ன பண்ணுவோம் மொத்த நம்பரால் டிவைட் பண்ணுவோம். இது வந்து ஒரு மெத்தட். அதாவது 30 இன்ட்டு 80 ப்ளஸ்ஸு 45 இன்ட்டு 75 ப்ளஸ்ஸு 50 இன்ட்டு 90 டிவைடட் பை இது எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ கிடைக்கும் 80 125 125 நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் வேல்யூ செய்கிறது. நம்ம 75 தான் நான் ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு வைக்கிறேன். இந்த 75 விட இந்த 80 பார்த்திங்கன்னா 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? இந்த 75 விட இந்த 90 பார்த்திங்கன்னா 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ நான் இந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூக்கு மட்டும் நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 30 இன்ட்டு 5 எவ்வளவு 150 ப்ளஸ் 50 இன்ட்டு 15. சரியா? அப்போது 50 இன்ட்டு 10 வந்து 500 5 25 750. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க 750 800 900. ஸோ 900 டிவைட் பை 125. அப்போ நான் கேன்சல் பண்ணும்போது 5 25 125 3 25 75 150 150 அப்படின்னா 6 150. இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 5 35 10 2 10. அப்போ 7.2 நமக்கு ஆவரேஜ் கூடும். நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூ எவ்வளவு 75, அது கூட இந்த 7.2 வந்து கூடிடும். அப்போ 75 7 82.2 தான் நியூ ஆவரேஜ். அப்போ நியூ ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும் 82.2 இருக்கும். சரியா? நீங்கள் இப்படி செஞ்சாலும் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும், இல்லை இதை மாதிரி நீங்கள் செஞ்சாலும் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். இது நம்ம டைம் எடுக்கும், இது வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் இந்த இதை முதல்ல சால்வ் பண்ணுங்கள். சரியா? அப்போ 1 ப்ளஸ் 7 டிவைட் பை 1 மைனஸ் 7. கரெக்டாக? அப்போ 1 ப்ளஸ் 7 டிவைட் பை -6ன்னு கிடைக்கும்.
ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் -6 + 7 டிவைட் பை -6 -6 + 7 அப்போ என்ன கிடைக்கும் 1 டிவைட் பை -6 நமக்கு கிடைச்சிடும். அப்போ இதை சால்வ் பண்ண நம்ம கிடைக்கும் 1 டிவைட் பை -6. அப்போ 1 டிவைட் பை நம்ம இதை எழுதுனா வேணால் எப்படி எழுதுவோம் 1 - 7 டிவைட் பை 1 - 1 டிவைட் பை இந்த வேல்யூ எழுதுவோம் கரெக்டாக 1 டிவைட் பை -6ன்னு எழுதுவோம். அப்போ ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃப்ராக்ஷன் தான் என்ன பண்ணுவோம் தலைகீழாக போடுவோம். அப்போ 1 - 1 இன்ட்டு -6/1ன்னு போட்டுரும் கரெக்டாக. அப்போது மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 + 6 நமக்கு என்ன ஆயிரும் 7 ஆயிரும். அடுத்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்போ 1 - 7 டிவைட் பை இதெல்லாம் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 7 கிடைக்குது சரி தானே. டிவைட் பை என்ன போட்டுருவோம் 7 போட்டுருவோம். அப்போ கேன்சல் பண்ணியாச்சுன்னா 1 - 1 நமக்கு என்ன கிடைச்சிரும் 0ன்னு கிடைச்சிரும். ஸோ நமக்கான ஆன்சர் என்ன தான் இருக்கும் 0ன்னு இருக்கும். பொறுமையாக செஞ்சால் போதும் இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If Sarma spends 24% of his monthly income on house rent and 70% on household expenses and saves the rest, if he saves rupees 1200 every month, what is the monthly income அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. அவள் வந்து 24% செலவு பண்ணிட்டா 70% செலவு பண்ணிட்டா இது ரெண்டு தான் நமக்கு தேவை. ஸோ மொத்தமாக அவர் 94% என்ன பண்ணிட்டா செலவு பண்ணிட்டா. அப்போது இன்கம் அப்படின்னாலே 100% கரெக்டாக. அதில் 94% என்ன பண்ணிட்டா அவள் செலவு பண்ணிட்டா. அப்போ மீதி இருக்கிற 6% வந்து என்னது சேவிங்ஸ். மீதி இருக்கிற 6% வந்து என்னது சேவிங்ஸ். கொஸ்டினை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 6% சேவிங்ஸ் வந்து 1200 கொடுத்துருக்காங்க. இன்கம் கேட்டிருக்காங்க. அப்போ இன்கம் எத்தனை சதவீதம் 100% என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்போ 1 6 2 12 0 0. அப்போ 200 × 100 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 20000 கிடைச்சிடும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். What is the mean proportional of 8a² and 18a⁴ where a is a பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. அப்போது மீன் ப்ரொப்போர்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் ரூட் ஆஃப் போட்டுருவோம் கரெக்டாக. ரூட் ஆஃப் என்ன இருக்குது 8a² × 18 டிவைட் பை a⁴. அப்போ a² வந்து நம்ம ரூட் விட்டு வெளியில் எடுத்தால் a கரெக்டாக. 1/a⁴ வெளியில் எடுத்தால் 1/a². இவ்வளோ வெளியில் எடுத்தாச்சு. இந்த 8 பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி பிரிக்கலாம் 2 × 2 × 2ன்னு பிரிக்கலாம். இந்த 18 எப்படி பிரிக்கலாம் 3 × 3 × 2ன்னு பிரிக்கலாம். 2 4 4 2 8 3 9 9 2 18 சரியா. நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 எடுக்கிறேன். இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 எடுக்கிறேன். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு தானே மீன் ப்ரொப்போர்ஷன். அப்போ 2 வேலைக்கு ஒரு வேலையை நான் என்ன பண்ணுறேன் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறேன் கரெக்டாக. அப்போ ஒரு ஏவும் இந்த ஒரு ஏவும் கட் ஆயிரும். அப்போ 2 3 6 6 2 12. அப்போ 12 டிவைட் பை ஏன்னு தான் நமக்கு ஆன்சர் இருக்கும் சரியா. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் சரியா. ஸோ வாங்க லாஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் whose each side have length 7 cm 24 cm and 0.25 மீட்டர் சரியா. இதோட ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ 0.25 மீட்டரை முதல்ல சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கும் 25 சென்டிமீட்டர். அப்போ ஒரு முக்கோணத்தோட 3 பக்கமே சமமாக இல்லை. அப்போ அது என்ன முக்கோணம் அசம பக்க முக்கோணம். அப்போ அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா இருக்குது ரூட் ஆஃப் s × s - a × s - b × s - c. எஸ்னா பெரிமீட்டரில் பாதி. பெரிமீட்டர்னா வந்து என்னது எஸ்னா என்ன அர்த்தம் a + b + c டிவைட் பை 2. இல்லைனா பெரிமீட்டரில் பாதி நம்ம எடுக்கலாம். அதாவது ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அளவு தான் பெரிமீட்டர். அப்போ இதில் இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. அப்போ 25 24 49 7 56. அப்போ 56 டிவைட் பை 2 என்ன கிடைக்கும் 28ன்னு கிடைக்கும். அப்போது இந்த எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு 28. அப்போ 28 × 28 - 7 21. 28 - 24. 28லேருந்து 24 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். 28 - 25 என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுங்கள் இதையும் அதே மாதிரி நீங்கள் பிரித்து எழுதுருங்க. ஸ்கொயர் ரூட்லாம் இருக்குது. அப்போ இது 7 × 4ன்னு எழுதலாம். இதை 3 × 7ன்னு எழுதலாம் 21. 21 வந்து நான் 3 × 7ன்னு எழுதியிருக்கேன். 28 வந்து 7 × 4ன்னு எழுதியிருக்கேன் சரியா. 4 × 3 ஸ்கொயர் ரூட்னாலே முன்னாடி தான் படித்தோம் அப்படி தானே 2 வேலைக்கு ஒரு வேலையை வெளியில் எடுக்கணுன்ட்டு. அப்போ இந்த 2 7க்கு பதிலாக ஒரு 7 வெளியில் எடுத்தேன். இந்த 2 4க்கு பதிலாக ஒரு 4 வெளியில் எடுத்தேன். அதே மாதிரி இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 வெளியில் எடுத்துட்டேன் சரியா.
அப்போ மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 21 இன்ட்டு சாரி 7 நாள் 28, 28 இன்ட்டு 3 என்ன 24 நாள் இது 2 23 6 2 8 சரியா? அப்போ நமக்கான ஆன்சர் எவ்வளோ இருக்கும்? 84ன்னு இருக்கும் சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த 300 கொஸ்டின்ஸுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை எஸ்எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.